ஸ்மைல் மன் இந்த படத்தை வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கணுமான்னு யோசிச்சோம். ஆனால் ட்ரைலர் பார்த்ததுக்கப்புறம் சரி ஓகே ஒரு ஒரு வாட்ச் கொடுக்கலாம், ஒரு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா இன்னைக்கு நிறைய படம் வந்து இருந்தது. ஸோ அந்த வரிசையில் கம்பேரிட்டிவ்லி சரத்குமார் சார் அப்படின்னும் போது அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்க்காக படம் பார்க்கலாம் அப்படின்னு தோணுச்சு. இது அவரோட 150வது படம் வேற. சரி ஓகே சம்திங் டிஃப்ரெண்டாக தான் ட்ரை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினச்சா ட்ரைலர் பார்க்கும்போதே தெரிஞ்சிச்சு படம் வந்து போர் தொழில் அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஒரு ராட்சசன் இந்த மாதிரியான ஒரு ஸ்டைலில் தான் இருக்க போகுது அப்படின்னு. இதுக்கு முன்னாடி வந்து போர் தொழிலாக இருக்கட்டும், பரம்பொருளாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரியான ஒரு கிரைம் த்ரில்லர் மாதிரி வந்து நம்ம சரத்குமார் சார் பண்ணும்போது படம் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நல்லா எப்படி சொல்றது, வசூலும் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். கம்பேரிட்டிவ்லி நல்ல ரீச்சும் இருந்திருக்கு படத்துக்கு, கதையும் நல்லா இருந்தது. ஸோ அந்த வகையில் இந்த படம் இருக்குமா அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு கதை எடுத்துட்டு போறாங்க. கொஞ்சம் விறுவிறுப்பா எடுத்துட்டு போற மாதிரி அவங்க நினைச்சுக்கிறாங்க. பட் அது நமக்கு ஆடியன்ஸுக்காக விறுவிறுப்பா போச்சான்னு கேட்டால் கிடையாது. அப்படியே ஸ்லோவா போச்சு. ஒரு கிரைம் த்ரில்லர் அப்படின்னும் போது அட்லீஸ்ட் நமக்கு கொஞ்சம் ஒரு பயமா அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டியில என்னதான் பாவம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பதட்டமா இருக்கணும். அந்த மாதிரி இந்த படத்துல எதுவுமே கிடையாது. ரொம்ப சாலிடா அப்படியே கிரைம் த்ரில்லர் அப்படின்றது அந்த கிராஃப் மேலே கீழே போகாம சல்லுன்னு இப்படி போனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்தது. சரி சரத்குமார் சாருக்கு ஏதாச்சும் பெருசா ரோல் கொடுத்துருக்காங்களான்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி பண்ண 2 படம், அதாவது இந்த கிரைம் த்ரில்லர்ல எடுத்து பண்ணதே நல்லா பண்ணியிருந்தாரு. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. அவருக்கான அந்த கேரக்டரைசேஷன் நல்லா இருந்தது. இந்த படத்துல அவருக்கு கேரக்டரைசேஷன் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டா பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. அவருக்கு வந்து ஏதோ ஒரு 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 சின்ன மெமரி இஷ்யூ மாதிரி வந்து காமிக்கிறாங்க. எல்லாத்தையும் மறந்துடுறாரு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. சரி அங்கேயாச்சும் ஏதாவது ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணியிருப்பாங்களான்னு கேட்டா அதுவும் கிடையாது. என்னமோ ஒன்று ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து ஒரு ஓவராலா வந்து ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு தான் வந்து சொல்லணும். சரி படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு கேட்டா படத்துல பெருசா பாசிட்டிவ்ஸ் கிடையாது. சரத்குமார் சாரோடைய அந்த தாடி வச்சு ஒரு கெட்டப் இருக்கும், அது நல்லா இருந்தது. மற்றபடி அவர் போலீஸா வர்றது அது எல்லாமே வந்து நம்ம அவரோட பழைய படத்துல பார்த்தது தான். புதுசா இதுல வந்து எதுவுமே பாக்குற மாதிரி இருக்காது. அதுவும் அந்த சஸ்பென்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சுத்தமா ஒர்க் அவுட்டே ஆகல. பாட்டும் பெருசா ஒர்க் அவுட் ஆகல. கதை அப்படின்னு வரும்போது கதைக்கு ஒரு வெயிட்டேஜ் கிடையாது. அண்ட் வில்லன் அப்படின்னு வரும்போது வில்லனுக்கு ஒரு பவர் இருந்தால் தான் ஹீரோக்கான பவர் வந்து ஏறும். இங்க வில்லன் வந்து எவ்வளோ டம்மியா காமிக்க முடியுமோ அவ்வளோ டம்மியா காமிச்சிருக்காங்க. கலையரசன் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி பண்ணுவார் அப்படின்னு தெரியும். ரீசெண்டா வாழை படத்தில் நடிச்சிருந்தாரு. அவர் வரும்போது வில்லனுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. பட் அந்த வில்லன் கேரக்டருமே கலையரசனுக்கு ரொம்ப சாலிடா கொடுத்துருந்தாங்க. ரொம்ப எப்படி சொல்றது, சாலிடானா ரொம்ப வெயிட்டா கிடையாது. ரொம்ப அப்படியே ஒரே ஸ்லோல போற மாதிரி. ஒரு வில்லனுக்குன்னு சொல்லி ஒரு கேரக்டரைசேஷன் வேணும்ல. ஒரு வில்லன்னா இப்படிதான் கொடூரமா இருப்பான், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவான் அப்படின்ட்டு. இதுல வில்லன் அப்படின்றது கொடூரமா கொலை பண்றது எப்படி அப்படின்றது கூட காமிக்கல. ஒரு சின்ன குழந்தைய கொல்ற மாதிரி காமிக்கிறாங்க. இதுதான் அவங்களோட கொடூரம் அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இதெல்லாம் எங்கேயுமே சுத்தமா ஒர்க் அவுட்டே ஆகல. ரேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னா 2.5 அவுட் ஆஃப் 10 கொடுக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் படத்துல இருக்கு. ஓவராலா படம் ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டா ஒர்க் அவுட் ஆகாது, பெருசா வந்து போகாதுன்னு சொல்லலாம். ஓடிடில வாட்ச் பண்ணலாமான்னு கேட்டா மேபி வந்துச்சு நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா ஒரு வாட்ச் கொடுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.